மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் நேற்று ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஆனால் அந்த பாசிட்டிவை ஹோல்டு பண்ண முடியல. பட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து -25% 25 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 67 பாயிண்ட்டு, அதே மாதிரி நிஃப்டி பேங்க் 84 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும். நிஃப்டி ஐடி வந்து -159 பாயிண்ட்ஸ் டவுனும் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ எல்லாமே டவுனில் தான், ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போது 23,769 ஓப்பன் ஆச்சு. ஹை வந்து பீக் வந்து பார்த்தீங்கன்னா 23,867 பீக் ஆச்சு. லோ பார்த்தீங்கன்னா 23,683 கிட்ட லோ ஆச்சு. ஸோ ஃபைனலாக க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 23,727க்கு. ஸோ இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து 25 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எதுவும் மேஜர் நியூஸோ இல்லை எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஓவரால் ரேஞ்ச் பவுண்டில் தான் இன்னைக்கு அனதர் 4 செஷன் இருக்குது, ட்ரேடிங் செஷன் இருக்குது. அநேகமாக ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும். ஸோ மேஜர் நியூஸஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை வந்து அதுக்கு கீழே போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அபவுட் 200 டேஸ் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஜஸ்ட் டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பேலன்ஸ் 4 ட்ரேடிங் செஷனில் வந்து இது கீழே போகுமா மேலே போகுமான்றது பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் Q3 ரிசல்ட்ஸுக்காக மார்க்கெட்டும் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ட்ரம்ப்னுடைய அவருடைய பிரசிடென்ட் உட்கார்ற அந்த டைமுக்கும் என்ன ஆக போகுதுன்றது பார்க்கணும். ஸோ அதனால் ஜனவரியும் கொஞ்சம் டர்புலன்ஸாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து டாப் 5ல் நிஃப்டி 50ல் டாப் 5 என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 1.79% ஏறி இருக்குது. ஸோ இன்றைக்கி டாடா மோட்டர்ஸுக்கு ஏறினதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலில் வந்து 15,000 crores வந்து ஐபிஓ பிளானில் இருக்குது. ஸோ அதனால் அந்த நியூஸால் வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து இன்னைக்கு 1.79% க்ரோத் போச்சு. அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 1.41% அப்பில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸில் வந்து ஒரு ஏர் ஒர்க்ஸ்ன்ற கம்பெனியை வந்து ஆல்மோஸ்ட் 400 crores கொடுத்து அதில் வந்து ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 85.8% ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ இதனால என்னென்னா அவங்களுடைய அந்த மெயின்டெனன்ஸ் நீட்ஸ் போத் கமர்ஷியல் ஆப்ரேஷன் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து ஏரோஸ்பேஸில் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றதால அதனால் இந்த ஸ்டாக் அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு ஏறிச்சு. ஐஷர் மோட்டார்ஸ் 1.0%, நெஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா 0.8% பாசிட்டிவாக இன்னைக்கு போச்சு. பிபிசிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 6,100 crore ரிஃபைனரி ப்ராஜெக்ட் வந்து ஏபியில் ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியாவில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆச்சு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் 1.68%, ஜேஎஸ்டபிள்யூ 1.41%. நேற்று மெட்டல் ஸ்டாக்லாம் ஏறிச்சு, ஏன்னா இந்த இம்போர்ட் டியூட்டியில் எதுவும் ஒரு இது வரும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்னைக்கு வந்து மெட்டல் ஸ்டாக் எல்லாமே டவுனில் தான் ஆச்சு. எஸ்பிஐ லைஃப் 1.28%, டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1.12%, இன்ஃபோசிஸும் 1.09% வந்து டவுனில் க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 0.05%, நிஃப்டி 100 வந்து 0.11%, நிஃப்டி 200 வந்து பார்த்தீங்கன்னா 0.1%, நிஃப்டி 500 பார்த்தீங்கன்னா 0.04%. ஸோ எந்த இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எதுவும் பாசிட்டிவில் இல்லை. ஸ்மால் கேப்பில் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா பண்ணதால் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 50ல் வந்து பார்த்தீங்கன்னா 0.45% வந்து சேஞ்ச் இருந்து பாசிட்டிவாக. அதே மாதிரி ஸ்மால் கேப் 250லும் 0.31%, மிட் ஸ்மால் கேப் 400ல் வந்து 0.13%. ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செக்டோரியல் வைஸ் என்னென்னு பார்த்தலாம். செக்டோரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து இன்றைக்கி 0.16% டவுனில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி ஆட்டோ மேஜராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸும் ஐஷர் மோட்டார்ஸும் இண்டெக்ஸை கொஞ்சம் புல் பண்ணதால் 0.57% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா
54%. பேசிக்காக வந்து நெஸ்லேயால் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆச்சு. மற்றபடி நிஃப்டி ஐடி 0.36%, மீடியா 0.34, மெட்டல் 0.83, ஃபார்மாலா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு, பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து 0.56. ஸோ ஓவரால் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் 0.54%. அது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்லால் கொஞ்சம் பாசிட்டிவாக இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு, செக்டோரியல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷ் வந்து டாக்டர் ரெட்டி லேப்ஸ் வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1351 இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. புல்லிஷ்லேருந்து பேரிஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்டாக்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், இது வந்து ஒரு நவம்பர் டிசம்பர் பில்டிங்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் பேரிஷ் டர்ன் ஆகுது. அதேமாரி டிசிஎஸும் 4180 இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு, அதுவும் பேரிஷ் சைடு வந்திருக்கு. லார்சன் டியூப்ரோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீக்கு போச்சு, இப்போ மறுபடியும் இது வந்து 3640 வந்து பேரிஷில் இருக்குது. டிஎல்எஃப் 842 இருக்குது. சிமன்ஸ் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல புல்லிஷ்லேருந்து இப்போ வந்து பேரிஷ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது என்னென்ன ஸ்டாக்கு புல்லிஷில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோடெக்கு 1403, இன்டர்குளோப் ஏவியேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இண்டிகோ. ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ்னால வெக்கேஷன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாலிடேஸ் இருக்கிறதால இப்போ ட்ராவல் அதிகமாக இருக்கிறதால ஸோ அதனால் இந்த ஸ்டாக் கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்ஃபோ எட்ஜ் 8673, டாக்டர் ரெட்டி லேப்ஸ் இது புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி டொரண்ட் ஃபார்மாவும் புல்லிஷில் இருக்குது. பேரிஷில் இருக்கிற என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து போனஸ்க்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த அளவுக்கு ரேஞ்சு கூட இது போகல. 1:1 போனஸ் கொடுத்தாங்க, பட் இந்த ஸ்டாக் வந்து அதுக்கப்புறம் 52 வீக்ஸ் லோ டச் ஆகி இதாகிட்டு இருக்கு. அதேமாதிரி அதானி கிரீன் எனர்ஜி தி யூஎஸ்லேருந்து வந்த இஷ்யூவால் அது வந்து இந்த ஸ்டாக்கு கீழே பாட்டம் போச்சு, பட் இந்த ஸ்டாக்கும் பேரிஷில் தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் 950 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ வந்து 950க்கு கீழே போய் 935 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவென்யூ சூப்பர் மார்க்கெட் டிமார்ட், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இது வந்து நல்லா பயங்கரமாக மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா 2% 3% ஜம்ப்ல இருந்துகிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் இன்டர்வென்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஸோ அந்த மாதிரி டோர் ஸ்டெப் டெலிவரி ஆரம்பிச்சதால இந்த மாதிரி மேஜர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 52 வீக்ஸ்லேருந்து லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 1000 டச் ஆகி கிராஸ் ஆகி இப்போ வந்து 800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 750 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ 736 வந்துருச்சு. ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 52 வீக்ஸ் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1609, 52 வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா 1202. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1222. இது வந்து ஜஸ்ட் 0.32% சேஞ்சில் இருக்குது. இந்த 200 DMA டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு கீழே 50 டேஸுக்கும் கீழே இருக்குது, அதே மாதிரி 200 டேஸ்க்கும் கீழேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ரிலையன்ஸில் வந்து மேஜர் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வர ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இதில் தான். அது இன்னைக்கு வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் நல்லா இல்லாதால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும், ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஆஃப்டர் போனஸ் வந்து இது ஒரு பெரிய பவுன்ஸ் பேக்கே ஆகலை. ஆல்மோஸ்ட் இது வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் ஹை வந்து 1694, லோ வந்து பார்த்தீங்கன்னா 926. இப்போ இன்னைக்கு ட்ரேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது 935 rupees 0.30, ஸோ -1.1%. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போத் 50 டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜும் 200 டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து அடுத்தது இந்த ஸ்டாக் இதுக்கு கீழே இப்போ 900 பிரேக் ஆகி மறுபடியும் கீழே இறங்குமான்றது தான் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு, ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5485, லோ வந்து பார்த்தீங்கன்னா 3399.
இப்போ பார்த்தீங்கன்னா டுடே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3459.65ல 0.03% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 50 டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் கீழேயும் அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பயங்கர காம்படிஷனால் டோர் டெலிவரியால் இந்த ஸ்டாக் கொஞ்சம் டம்பிள் ஆகிட்டு இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் இந்த ஸ்டாக் எப்படி போக போகுதுன்னு. அதுக்கடுத்து டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1179 52 வீக்ஸ் ஹை. லோ வந்து பார்த்தீங்கன்னா 701.17. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 736.10. ஸோ 1.92. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் 2% க்ளோஸ் டு 2% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறதா இல்லை வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக இறங்குமான்றதை வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்றைக்கி கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டில் வந்து ஒரு கிராமுக்கு 7090 ரூபா, 10 ரூபா தான் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 24 கேரட் பார்த்தீங்கன்னா 7735 ரூபா, அதுவும் 10 ரூபா தான் கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 7140 மேக்ஸிமம் 150 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 7090 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ பையிங். கோல்டு எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இறங்கிச்சனாலும் இந்த ஷேரை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து நவம்பரில் வந்து நிறைய மேரேஜ் சீசன் இதனால இருந்ததால் பயங்கரமான டிமாண்டில் கோல்டு வித்துட்டு இருந்தது. இப்போ வந்து மேரேஜ் சீசன் முடிஞ்சோன்னா கோல்டுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கோல்டுடைய ரேட் வந்து எப்படின்றத பார்க்கலாம். 7000 கீழே போச்சுன்னா நிச்சயம் இது வாங்குறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறது கோல்டு என்றைக்காக இருந்தாலும் வேல்யூ ஏற தான் செய்யும். பட் ஆனால் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டில் எப்பயுமே போட்டது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு பீஸு இல்லைன்னா கோல்டு ETF வாங்கினோம்னா ஸோ என்றைக்காக இருந்தாலும் அதை சேவ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் வரும்போது என்றைக்கு தேவைப்படுதோ அப்போ போய் கொண்டு போய் ஃபிசிக்கல் கோல்டாக மாற்றிக்கலாம். ஸோ அதுலேருந்து என்ன ஆகுனா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஆல்மோஸ்ட் 20 to 25% சார்ஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து பேப்பர் கோல்டு போனீங்கன்னா. ஸோ என்எஸ்சியிலேருந்து ஹாலிடே லிஸ்ட்டு நெக்ஸ்ட் இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எந்தெந்த டேஸில் வந்து ஹாலிடேஸ் இருக்குன்றது. நெக்ஸ்ட்டு மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவான். உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் மெசேஜையும் என்னன்றதை போடுங்க. ஃபர்தராக என்ன மாதிரியான உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா இதை கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணாலும் ரிவ்யூ பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல்.